Hi friends, welcome back to Sakila Syed Vlogs. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கப்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாகவே கப்சான்னும் பொழுது கப்சா மசாலா ரெடிமேடாக கடையில் விற்கும். அதை வாங்கி நிறைய பேர் கப்சா பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு கப்சா மசாலா ரெடி பண்ணி அதில் நம்ம இன்றைக்கி கப்சா செஞ்சுருக்கோம். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாகவே நான்வெஜ்னு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணியை தவிர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு இன்றைக்கி எப்போதும் போல் பேசிக்காக பிரியாணிக்கு என்ன போடுவோமோ எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 வெங்காயம், இதெல்லாமே நெய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனையே நான் 2ஆக பிரித்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். மசாலாவும் பேசிக்காக உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். பொதுவாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பாதி கப்சாவில் சேர்க்க போகிறேன் அண்ட் மீதி பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லாவே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பாதியை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கப்சா மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சைட்லேயும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 துண்டு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் முழு மல்லி, இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கப்சா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேக்கெட்டில் இருக்கிற கப்சா மசாலாவை விட வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடிக்கடி கப்சா ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம், எப்போல்லாம் நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறீங்களோ. அதுக்கப்புறம் ஒரு 5 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பிரியாணிக்கு தக்காளி அப்படியே அரைஞ்சி போடுவோம். இந்த கப்சாக்கா நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா இன்னமும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோவுக்கே நம்ம இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மசாலா அரைக்கிறது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். கப்சானும் போது பிரியாணியை விட ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பியூரியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு தக்காளி, நல்ல புளிப்பான தக்காளி அப்படின்னா நீங்கள் தக்காளி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 1 டீஸ்பூன் போல் மிளகு முழு மிளகு நான் சேர்த்துருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா கப்சாக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அண்ட் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துருக்குறோம். நீங்கள் பாஸ்மதி எடுத்தாலுமே ஓகே தான். பட் 1 கிலோ அப்படின்னும் பொழுது நம்ம இந்த துளசி அரிசி எடுத்துருக்கோம். பிரியாணி அரிசி 1க்கு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வைப்போம். ஒருவேளை பாஸ்மதியாக இருந்தது அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சாலே போதும். ஸோ நல்லா பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கடையில் போய் கேட்கும் போதே பழைய அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய அரிசியில் செய்யும் போது நமக்கு இன்னமும் நல்லா பிரியாணி புலாவ் மாதிரி நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி பேசிக் எல்லாமே பிரியாணி பண்ணுற மாதிரி தான். பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணி கப்சா ரெசிபி மேக் பண்ண போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனில் நான் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். மீதி நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த சிக்கனில் நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம். உப்பில் நல்லாவே ஊறி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கப்சாக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கறியில் ஊறி இருந்தால் தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுலேயுமே போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இந்த எண்ணெயிலே இந்த கறி வேகணும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கப்சா மசாலாவை இப்போ இந்த சிக்கன் ஆட் பண்ண உடனே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி பண்ண போகிறீங்க, கப்சா பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது கடையில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு கேளுங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அண்ட் சிக்கனும் வேகட்டும். அண்ட் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதில் வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நார்மலாக பிரியாணிக்கு எப்படி நம்ம தண்ணி ஆட் பண்ணி தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டு தம் போடுவோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே காய்ஞ்ச எலுமிச்சை பழம் கூட ஆட் பண்ணுவாங்க. பட் அது இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ கறி வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ அதே அளவுக்கு டபுள் மடங்காக நான் தண்ணி ஆட் பண்ணி தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தம்மை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கப்ஸா ரெடி ஆகிடும்.
ஸோ இது வந்து இதுக்கு என்னென்ன சைட் டிஷ் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் டிஷ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தக்கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டொமேட்டோ வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதுவும் வந்து எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அண்ட் இந்த கப்ஸாக்கு காம்பினேஷன் வந்து அதுதான். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதை ரெகுலர் ரெசிபியாக வந்து நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஸோ அதுவும் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அண்டு உலவு நல்லா கொதிக்கும் போது அரிசி போட்டுட்டு, இதில் ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்கிறேன். அரிசி எப்போதும் போட்ட உடனே ரொம்ப வேகமாக கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அது வந்து உடஞ்சிரும். ஸோ அது வந்து பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அரிசி நமக்கு உடையாமல் கிடைக்கும். அதே சமயம் ரொம்ப கிண்டாமே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு அரிசி வேகாமல் அடியில் போய் உட்காந்துரும். ஸோ 2 சைடும் நல்லா ஹேண்டில் பண்ணி கிண்டிங்கன்னா உங்களுக்கு தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பட் ரெசிபீஸை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்துட்டு இப்போ நான் ஒரு முழு கேரட்டை வந்து துருவி இப்போ நான் தம் போடுற ஸ்டேஜில் நான் சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த கப்ஸாக்கு அந்த கேரட் சேர்க்கும் போது இன்னும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது இதுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 5 பல்லு பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸாக ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மீடியமான காரத்தில் இருக்கணும்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். இது பச்சையாக தான் நம்ம வந்து சைடிஷாக வந்து கப்ஸாவில் வந்து ஊற்றி சாப்பிட போகிறோம். அதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அண்டு அதுக்கப்புறம் நம்ம பாதி சிக்கன் ஊற வச்சதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கட்டாயமாக அரிசி மாவு சேர்க்க வேண்டாம். ஏன்னா அரிசி மாவு சேர்க்கும் போது சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். ஸோ நமக்கு அரிசி மாவு சேர்க்காமல் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து ரொம்ப ஷாலோ ஃப்ரை, கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரையில் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுலேயே உங்களுக்கு மேலே ஏதாவது கிறிஸ்பியாக வந்து தேவைப்பட்டுது அப்படின்னா பிரெட் க்ரம் சேர்த்துக்கலாம். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் பொரிக்கிறதுங்கிறத ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கப்ஸாவில் எல்லா சிக்கனையுமே போட்டுருவாங்க. பட் அப்படி சாப்பிட்றத விட பாதி வந்து கப்ஸாலையும் மீதி இந்த மாதிரி பொரித்து சாப்பிடும்போது ரொம்ப நமக்கு நல்ல வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். கப்ஸா ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பட் என்னால் முழுசாக கப்ஸா வந்து ஓப்பன் பண்ணி அந்த தக்கூஸோட வந்து சாப்பிட்றத என்னால் ஷூட் பண்ண முடியல. எனிவே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம ஷக்கிலா சையத் vlogsல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதையும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஆல்.